ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான 3 பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் சீவி ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட ஒரு கை அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்ல துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பல்லாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். பீட்ரூட் ஜூஸில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகிறப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சதை கழுவி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஜூஸோட இஞ்சி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஏலக்காய், சுகர் கூட ஆட் பண்ணாமல் வெல்லம் போட்டு எப்படி இந்த ஜூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸ் 1 வீக் மேலே குடிச்சு வந்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும். உங்கள் பாடியில் ப்ளட்டு நல்ல ஃப்ளோ கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளட் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இந்த ஜூஸ் ரெகுலராக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் ஜூஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அவங்க வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிற சக்கையை ஃபேஷியல் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படி தான் இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மாடி தோட்டம் இந்த மாதிரி வளர்க்குறீங்க, செடி வளர்க்குறீங்கன்னா இதை செடிக்கு போட்டிங்கன்னா அதுக்கும் நல்ல உரமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இது நல்ல ஒரு இன்டேக்காக இருக்கும். பாடி டக்குன்னு டயர்ட் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக எடுக்கிறவங்களோட ப்ளட் சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுகரை டீடாக்ஸ் பண்ணி உங்களோட ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது ரெகுலராக உங்களோட டயட்டில் இதை எடுத்துக்க பாருங்கள். இந்த மாதிரி 2 டைம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ப்ளைனான பீட்ரூட் ஜூஸ் வீட்டிலே போட்ட ஃப்ரெஷ்ஷான ஒன்று கிடைக்கும். இதை நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். மறக்காமல் குக்கிங் ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.